கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த உத்தரவு விவரங்களில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களிடம்? அதாவது அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஒரு நிரந்தர நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தினேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவினுடைய நகலானது விவரம் வெளியாகி இருக்கிறது. இதில் விஜயினுடைய பரப்புரை பேருந்தை பறிமுதல் செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் சம்பவம் நடந்த இடத்தினுடைய சிசிடிவி காட்சிகளையும் விஜய் பயன்படுத்தக்கூடிய பேருந்தில் இருக்கக்கூடிய, அதாவது பேருந்தினுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் உட்புறமாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் பறிமுதல் செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கினுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஷ்ரா காரக் தனக்கு தேவையான விசாரணை அதிகாரிகளை அவரே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசு அவருக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு போன்ற எந்த கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றாலும் கூட இந்த வழக்கினுடைய தீவிர தன்மையை கருதி இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றதற்காக விஜய் மற்றும் நிகழ்ச்சி, அதாவது இந்த பரப்புரை ஏற்பாட்டாளர்களுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் உத்தரவிலேயே நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்.